ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العليم. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعطي منفقا خلفا ويقول الآخر اللهم أعطي ممسكا تلفا رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றின உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தென்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏராளமான நியமத்துகளை, அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் இந்த வையகத்தில் வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எதில் விமோசனம் இருக்குதோ, எதில் லாபம் இருக்குதோ, எதில் நிம்மதி இருக்குதோ அல்லாஹ் தஆலா அதை செய்யும்படி சொல்லியிருக்கின்றான். எதில் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்குதோ, எதெல்லாம் சர்றுகளாக இருக்குதோ அதை அல்லாஹ் தஆலா தவிர்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நாம் அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது வனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனகஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி والثمرات وبشر الصابرين
பட்டினியை கொண்டு சோதிப்போம். உங்களோட பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தி, குறைவை ஏற்படுத்தி, விளைவை ஏற்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை நாம் சோதிப்போம். உங்களுடைய உயிர்களை சோதிப்போம். அது மாத்திரமல்ல, கனி வர்க்கங்களையும் நாம் உங்களுக்கு ஒரு சோதனையாக அதை தடை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி நிலைமைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இவைகளை சகித்து கொண்டு பொறுமையோடு அல்லாஹ் பக்கம் நெருங்கிறார்களே, இப்படியானவர்களுக்கு நபியே இப்படியான பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்வீராக, நன்மாராயம் சொல்வீராக. கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமை அல்லாஹ்வின் பக்கம் நாம் மிச்சம் நெருங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு கவலைக்குரிய விடயம் ஏற்பட்டால் ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸல்லா வஃபி ரிவாயத்தின் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஃபஸிய இலா ஸலாத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலைக்குரிய, கஷ்டத்துக்குரிய, சோதனைக்குரிய ஏதாவது ஒரு விடயம் வரக்கூடிய நேரத்தில் தொழுகையின் பக்கம் விரைவார்கள், தொழுகையின் பக்கம் விரைவார்கள், மஸ்ஜிதின் பக்கம் விரைவார்கள். அல்லாஹ்வுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் சில மாற்றங்களை, சில சோதனைகளை, சில நிலைமைகளை, சில மோசமான நிலைமைகளை காணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பக்கம் நெருங்குவார்கள், தொழிலின் பக்கம் நெருங்குவார்கள், நல்ல விஷயங்களின் பக்கம் நெருங்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழிலின் பக்கம் நெருங்க வேண்டும். நாட்டில் எல்லா புறங்களிலும் பார்க்கிறோம், அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மலையை அல்லாஹ் ரஹ்மத்துக்குரியதாகவும் ஆக்கலாம், சோதனைக்குரியதாகவும் ஆக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாம் உங்களை சிறிய சிறிய அதாபுகளை, சோதனைகளை தந்து சோதிக்கிறோம். பெரிய சோதனைகளை தந்தல்ல, பெரிய சோதனைகளை தந்தல்ல, சிறிய சோதனைகளை தந்து நாம் உங்களை சோதிக்கிறோம். அல்லாஹ் பக்கம் நீங்க மீள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனையற்றவர்களா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் மஸ்ஜிதுடைய தொடர்பில்லாதவர்களா, தொழுகையுடைய தொடர்பில்லாதவர்களா, குர்ஆனை விரித்து ஓத நேரம் இல்லாதவர்களா, ஆகிரத்தை மறந்தவர்களா நம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சோதனைகளை அனுப்பும் போது அல்லாஹ் பக்கம் மனிதர்கள் திசை திரும்ப வேண்டும். மனிதர்கள் மறந்திருக்கிறார்கள். சோதனை என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பக்கம் அவர்களுடைய திசையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பக்கம் அவருடைய தொடர்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டித்தான் சின்ன சின்ன சோதனைகளை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஏ மனிதர்களே, ஏ இறைவிசுவாசிகளே, ஏ முஃமின்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது வரக்கூடிய சோதனைகளை நாம் பொறுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அல்லாஹ் பக்கம் நாம் நெருங்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியதா இருக்க வேண்டும். தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியதா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சத்தியமாக பொறுமையாளர்களோடு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதனால நம்முடைய தொழில
அடுத்த இபாதத் மனிதனே வரக்கூடிய சகல சோதனைகளை நிவர்த்தியாக்கக்கூடிய அகற்றக்கூடிய ஒரு இபாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதுதான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்ற இபாதத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலஹு அல்லாஹு மின் குல்லி லீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அபூ தாவூத்ல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வாழ்வில் இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பை கடைபிடித்துக் கொள்வார், தன்னுடைய வாழ்வில் இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பை கடைபிடித்துக் கொள்வாரோ, கட்டாயப்படுத்திக் கொள்வாரோ, சகல நெருக்கடியில் இருந்தும் வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பார். சகல பிரச்சனைகளையும் அல்லாஹ் நிவர்த்தியாக்குவார். அது மாத்திரமல்ல, சகல விதமான நெருக்கடிகள் இவைகளை விட்டு அல்லாஹ் தஆலா விமோசனத்துக்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். அடுத்ததாக சொன்னார்கள், ஒமின் ஹம்மின் ஃபரஜா, உள்ளங்களினுடைய கவலைகளை விட்டு வெளியேறக்கூடிய தளத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். உள்ளத்தினுடைய கவலை எல்லாம் போக்கி விடுவான். அது மாத்திரமல்ல, அவர் நினையாத புறத்தில், அவருக்கு நினையாத புறத்தில் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுப்பான். அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். கண்ணியமானவர்களே, அதனாலதான் உலமாக்கள் கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சகல பிரச்சனைகளா இருக்கலாம், அதுக்குரிய தீர்மானம், அதுக்குரிய மருத்துவம் இஸ்திக்ஃபார் செய்யும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், தரையிலையும் கடல்லையும் ஏற்படக்கூடிய, தரையிலையும் கடல்லையும் ஏற்படக்கூடிய குழப்பம், சோதனை, பிரச்சனைகள், இது எதால வரக்கூடியது? மக்களுடைய கரங்களினால் ஏற்படக்கூடியவைகள் தான். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தான் காரணம். அல்லாஹ்வுடைய புறத்தினால் நமக்கு பாதகமான நிலைமைகள் வரக்கூடியதா இருந்தா நாம் செய்யக்கூடிய தவறுதான் காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எதுவா இருந்தாலும் சரி, எந்த சோதனையா இருக்கலாம், அது எந்த விதத்தில் வரக்கூடியதா இருந்தாலும் சரி, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம்தான் அதுக்குரிய காரணம் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் இஸ்திக்ஃபார் பக்கம் நெருங்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்யும்படி நாம் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய சிறார்களே, நாம் இருக்கக்கூடிய அசாதாரண ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த நேரத்தில் வீட்டில் சில அமல்களை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்குரிய சூழலை உருவாக்க வேண்டும். நம்முடைய பெண்களிடத்தில் பக்குவமா பேணிதாக தொழக்கூடிய அந்த தொழிலுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். கண்ணியமானவர்களை, பெண்களை இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுத்த வேண்டும், சிறார்களை இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் இஸ்திக்ஃபார் பக்கம் நெருங்கும் போது அல்லாஹ் எமக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் அகற்றி விடுவான். எமக்கு ஏற்பட்டிருக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் அகற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சோதனை அகற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆ. கண்ணியமானவர்களே, நாம் சோசியல் மீடியாக்கள்ல ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கக்கூடிய இந்த வெள்ளத்துடைய அனார்த்தங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பேசுவதன் மூலமாக அதுக்குரிய தீர்ப்பு வர மாட்டார். பேசுவதன் மூலமாக, அதை நாம் இன்னொரு இடத்துல கதைப்பதன் மூலமாக நல்ல ஒரு நிலைமை ஏற்பட மாட்டோம். மாறாக
துஆ செய்வதன் மூலமா, இஸ்திக்பாரின் பக்கம் நெருங்குவதன் மூலமா, இபாதத்தின் பக்கம் நெருங்குவதன் மூலமா, நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆ சிலாஹுல் முஃமின். துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம். நமக்கு தேவையான அனைத்தையும் துஆவின் மூலமாக ரப்பிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். நாம் அந்த துஆவுடைய விடயத்தில் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உலகில் வாழக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கின்றன. அத்தனை தேவைகளையும் நாம் எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துஆவின் மூலமாக சாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் நாம் கவனம் செலுத்தணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது சோதனைகள் வரும்போது அந்த சோதனை ஆற்றக்கூடிய ஆகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் சதகான்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சதகா தர்மம் கொடுப்பதன் மூலமா வரக்கூடிய மோசமான நிலைமைகளை தடுத்து நிறுத்தும். அல்லாஹ்வுடைய சோதனையை தடுத்து நிறுத்தும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான இபாதத்தின் பக்கம் மக்களை, சஹாபாக்களை வழிநடத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை விட்டு போட்டு நடக்கக்கூடிய அனர்த்தங்களை, இந்த சோதனைகளை நாம் பேசுவதன் மூலமாக நல்லொரு நிலைமை ஏற்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹும் ஸாலிமூன். ஏ விசுவாசிகளே, ஏ மூமின்களே, நான் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழி. ஒரு நாள் வரும் முன்னால், அந்த நாள் எப்படியான நாள்? எந்த ஒரு வியாபாரத்துடைய தொடர்பும் இருக்காது, எந்த நட்பும் இருக்காது, எந்த ஒரு பரிந்துரையும் இருக்காது. அப்படியான நாளை சந்திக்க முன்னால் நான் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவழி. இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களே தான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் தாராளமான சொத்து செல்வங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வசதிக்கு ஏற்றவாறு தர்மம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த தர்மத்தினால் வரக்கூடிய சோதனை ஆண்டு விடுகின்றன. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அகற்றப்பட்டு விடுகின்றன. அதனால அல்லாஹ் தஆலா தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழிக்கிறதை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லும்போது, உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னால், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னால் நாம் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவழி. அது மதரசாவுடைய காரியமா இருக்கலாம், மஸ்ஜிதுடைய விடயங்களா இருக்கலாம், பொது நிலங்களா இருக்கலாம்,
மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கலாம். நல்ல வழி செலவழியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அப்படி செலவழிக்காமல் பதுக்கி சேமித்து வைத்தவர்களுடைய நிலைமை சக்கராத்துடைய நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தருவாயா, சமீப தவணை பக்கம் என்னை பிற்படுத்துவாயாக, சமீப தவணை பக்கம் என்னை பிற்படுத்த வேண்டாமா? அப்படி பிற்படுத்தினால் உலகத்தில் சேமித்து வைத்த அப்படியான சொத்து செல்வங்கள் உன்னுடைய பாதையில தர்மமாக கொடுத்து விடுவேன். அல்லாஹ்விடத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் திருப்பி அனுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருக்கக்கூடிய அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு சாலியான ஒருவர் இன்னும் உள்ளவராக நான் ஆகிவிடுவேன். அதுக்குரிய சந்தர்ப்பத்தை அவகாசத்தை தந்தல்வாயாக என்று மனிதன் சக்கராத்தில் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், எந்த ஆத்மாவுக்கு அதனுடைய தவணை வந்து விட்டதோ அல்லாஹ் பின்படுத்த மாட்டான். கண்ணியமானவர்களே, எமக்கு அல்லாஹ் தந்தக்கூடிய சொத்து செல்வங்கள் நம்முடைய மௌத்து பின்னால கபர்ல அனுபவிக்க கூடியதாக அந்த சொத்து செல்வங்களை நல்ல வழியில் செலவழிக்கும். ஒவ்வொருவருடைய வசதிக்கு ஏற்றவாறு, அமைப்புக்கு ஏற்றவாறு நாம் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி ஃபயகூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் ஹலஃபா வயகூலு ஆகரு அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா. சஹீஹ் புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். ஒவ்வொரு நாளும் மனிதன் காலை பொழுதை அடையும் போது வானலோகத்திலிருந்து இரண்டு வானவர்கள் பூமியை நோக்கி இறங்குவார். அதுல ஒரு வானவர் துவா செய்வார். எப்படி துவா செய்வார் தெரியுமா? அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய பாதை நல்ல விடயங்களுக்காக வேண்டி வாரி வழங்குறாங்களே, செலவழிக்கிறாங்களே, தர்மமா கொடுக்கிறாங்களே, இப்படியானவருடைய சொத்துல பரக்கத்தை செழிப்பை மேற்படுத்துவாய், அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக, அவருடைய சொத்தை பாதுகாப்பாயாக என்று ஒரு வானவர் துஆ செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவுக்கும் அல்லாஹ் தஆலா மௌத்து பின்னால பெரும் கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, பதுக்கி நல்ல விடயங்கள் கொடுக்காமல் செலவழிக்காமல் வைக்கும் போது அது இன்னொரு வழியில போகக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறார். பார்க்கிறோமா இல்லையா? சமூகத்துல சில தனவந்தர்களை பார்க்கிறோம், எல்லா விடயங்களுக்கும் வாரி வழங்குகிறார். பணத்தை நல்ல வழியில் செலவழிக்கிறார்கள், பணத்தை நல்ல வழியில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில தனவந்தர்களை பார்த்தா நல்ல விஷயங்களை கொடுக்காம பதுக்கி வைக்கிறாங்க. மஸ்ஜிதுடைய காரியங்களுக்கு கொடுக்க மனசில இடமில்லை, உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. மதரசாவுடைய காரியத்தை முன்வைக்கும் போது அதுக்கு உதவுமே, அதுக்கு செலவழிப்போமே என்று கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதவர்களாக நம் சமூகத்தில் சில தனவந்தர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த பேங்க், இந்த வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பணங்களை நம்முடைய ஹயாத்து மௌத்து பின்னால வாரிசுகள் அனுபவிப்பார். கண்ணியமானவர்களே, கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த பணத்தை நாம் நல்ல வழியில் செலவழிக்காமல் பதுக்கி அதை டிபாசிட் பண்ணினால் கண்ணியமானவர்கள் நம்முடைய வாரிசுகளுக்கு அது போகும். அந்த வாரிசுகள் அதை அனுபவிப்பார். வாரிசுகள் நல்ல உள்ளம் உள்ளவர்களா இருந்தா வாப்பா விட்டு போன அந்த சொத்தை நல்ல வழியில் செலவழிப்பார், நல்ல விடயங்களை கொடுப்பார். இல்லை என்றால்
துனியாவுடைய காரியங்களை பயன்படுத்துவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சொத்தை அல்லாஹ் தந்த இந்த சொத்தை கபர்ல நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியதாக உலகத்தில் அதுக்குரிய ஏற்பாடு செய்துவிட்டு வாழ்ந்துக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்த வானவர் சொல்றார், அல்லாஹ்வாத்தி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் நல்ல விடைகளை கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறார்களோ, செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, அவருடைய சொத்துல அழிவை ஏற்படுத்துவாயாக, அவருடைய சொத்துல சேதத்தை ஏற்படுத்துவாயாக, அவருடைய சொத்திலே கூடிய பரக்கத்தை இல்லாமக்குவாயாக என்று ஒரு வானவர் பதுவா செய்வார். இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நமக்கு முன்னால் இருந்த சலஃபு சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாளும் தர்மம் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ன ஸதகா துத்ஃபி கலபர் ரப், சதகா சாதாரண ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமான ஒரு இபாதத். கெட்ட மரணத்தை விட்டும் அவர் கொடுத்த தர்மம் அவரை தடுத்து விடும். சதகா கொடுக்கக்கூடியவருக்கு நல்ல மரணம் வரும், நல்ல மௌத் வரும், நல்ல சக்கராத் வரும். கொடுக்காமல் பதுக்கி வைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும், மோசமான மௌத் வரும். தஃசீருடைய உலமாக்கள் எழுதிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நல்ல வழியில் செலவழிப்போம். அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை அவன் விரும்பக்கூடிய வழியில் செலவழிப்போம். இந்த மஸ்ஜிதுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது, டாய்லெட்டுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுக்கு எவ்வளோ தேவையில் இருக்கு. கண்ணியமானவர்களை கொடுப்போம். எங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ, அது ஒரு 100 ரூபாவா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 1000 ரூபாவா இருந்தாலும் பரவாயில்லை. கண்ணியமானவர்களே, நாம் அதை நார்மலா சிம்பிளா நினைக்கிறோம். 100 ரூபாய் எப்படி கொடுப்பது, ஒரு 1000 ரூபாய் எப்படி கொடுப்பது? இல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இடத்தில் அதுக்குரிய கூலி மிக பெரிதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நகத ஸதகத்து மின் மாலி, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத், தர்மம் கொடுப்பதன் மூலமாக சொத்துல எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட மாட்டான், எந்த குறைபாடும் ஏற்பட மாட்டான். எங்களோட புத்தி என்ன சொல்லும்? கொடுப்பதன் மூலமா எங்களுடைய கரத்திலே கூடிய காசு இல்லாம போகுது, எங்களுடைய பணம் குறைந்துட்டு போகுது. இது புத்தி செல்லக்கூடிய விடயம். ஆனா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் கொடுங்க, தர்மம் கொடுப்பதன் மூலமாக, சதகா கொடுப்பதன் மூலமாக எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட மாட்டாது, மாறா சொத்துல வளர்ச்சியும் செழிப்பும் உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு கொடுத்துன்னு சொன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அக்ஸருல் அன்சாரி மாலம் பில் மதீனத்தி மின் நஹ்லி, மதீனா வாசிகள்ல அன்சாரிகள்ல மிகப்பெரிய தனவந்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஏராளமான சொத்து செல்வங்கள் இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஈச்ச மர தோப்பு இருந்தது, ஒரு தோட்டம் இருந்தது. மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் பல ஏக்கர் கணக்குள்ள ஒரு தோட்டம், ஈச்ச மர தோட்டம் இருந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனம் இறங்கினது, நீங்க சொர்க்கத்தை அடையவே மாட்டீங்க, நன்மை அடையவே மாட்டீங்க, நீங்க விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காத வரை.
எதை நீங்க செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்தையும் செழிப்பையும் அதுக்கு பிரதி உபகாரமாக உங்களுடைய சொத்துல செழிப்பு உண்டாகும். நீங்க எதை செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா அதை அறியக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கினதும் தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, லன் தனாலுல் பிர்ர, பிர்ரன வார்த்தைக்கு சொர்க்கம் என்பதாக சொல்லியிருக்கிறார். ஏழை விசுவாசிகளே, நீங்க விரும்பக்கூடியவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரையில் சொர்க்கம் போக மாட்டீங்க, சொர்க்கத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். தஃசீரில் உலமாக்கள் விளம்பரப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏராளமான சொத்து செல்வங்கள் இருந்தது. ஆனா அந்த சொத்து செல்வங்கள்ல அவங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து தான் இந்த பைரஹா தோட்டம். இந்த தோட்டம் பைரஹா தோட்டம் மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரும் ஈச்ச மரத்துடைய பெரும் ஈச்ச மரம் தோட்டம் ஒன்று இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த பைரஹா தோட்டத்துக்குள்ள போய் மதுரமான ஒரு கிணறு, தண்ணீர் வரக்கூடிய ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல மதுரமான தண்ணீர் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் போய் குடிச்சிட்டு வருவாங்க. சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. இந்த வசனம் இறங்கினதும் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா விரும்புதலை செலவழிக்காத வரையில் சொர்க்கத்தை அடைய மாட்டீங்க என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதோ என்னுடைய பைரஹா தோட்டம், எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்திலே எனக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு சொத்து இருக்குமே, ஆனால் இதுதான் மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பைரஹா தோட்டம் என்பதாக சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ் வ இன்னா ஸதகத்துல்லாஹி அர்ஜூ பிர்ரஹா இன்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இருக்கக்கூடிய இந்த பைரஹா தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நீ தர்மம் செய்ய நான் விரும்புகின்றேன், அதனுடைய நன்மையை ஆதரவிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாலுன் ராபிஹுன் மாலுன் ராபிஹுன், அபூ தல்ஹாவே, உங்களுடைய பணம் லாபகரமாகட்டும், உங்களுடைய பணம் உங்களுக்கு லாபத்தை தரட்டும், சொர்க்கத்தை தரட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதுக்காக வேண்டி கண்ணியமானவர்களே, அந்த விலை மதிக்க முடியாத இன்பமே இன்பம், துன்பம் இல்லாத அந்த சொர்க்கத்தை அடைய தனக்கு விருப்பமான பெரும் தோற்றத்தை சதகா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பெருமொரு மகான், பெருமொரு இமாம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய உஸ்தாத், மிகப்பெரிய ஒரு மகான், ஹதீஸுடைய துறையில மிகப்பெரிய ஒரு அறிவாளி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறாரு, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்களே, என்னுடைய உடம்புல, என்னுடைய இந்த முட்டுக்காலில் சுமார் 7 வருடமாக ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்குது. நான் செய்யாத மருத்துவம் இல்லை, நான் அணுகாத வைத்தியர்கள் இல்லை. எல்லா வைத்தியர்களிடத்திலே போய் அதுக்குரிய மருத்துவத்தை செய்தேன். இதுவரைக்கும் அந்த காயம் ஆறவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. இதுக்குரிய தீர்மானம் என்ன? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹ்ரல் பிஹ்ர ஃபீ மகானி ஹாஜத்தின் அல் மாஇ ஃபஃபஅல ரஜுலு ஃபபரிய. சொன்னாங்க, மக்கள் தண்ணீர் பக்கம் தேவையாக இருக்கக்கூடிய அப்படியான ஒரு இடத்தை போய் தேடி அந்த இடத்துல போய் ஒரு கிணத்தை வெற்றி தண்ணீருக்குரிய ஏற்பாடை செய்து கொடுங்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய நோய்க்குரிய தீர்மானத்தை சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த மனிதர் அப்படியான ஒரு இடத்தை போய் தேடி
அந்த கிணத்துக்குரிய அந்த தண்ணீருக்குரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவருடைய காயம், அவருடைய அந்த நோய் அது சுகமாகிவிட்டது என்பதாக உலமாக்கள் கிதாபில் இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் நம்முடைய தர்மம் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய எல்லா அமலுக்குரிய பட்டோலையும் மூடப்பட்டுவிடும். அவருடைய எல்லா அமலுக்குரிய வழி மூடப்பட்டுவிடும். மூணு அமலுக்குரிய வழியை தவிர என்று சொன்னார்கள். சதகத்தின் ஜாரியத்தின் நிலையான ஒரு தர்மம். கண்ணியமானவர்களே, சதகா என்பது, தர்மம் என்பது நம்முடைய உள்ளத்துக்கு நோய் கொடுக்க வேண்டும். நல்ல வசதி வாய்ப்புள்ளவர், நல்ல கோடீஸ்வரர், அவர் சாதாரணமாக 2000 3000 கொடுக்கிறது பொருத்தமல்ல. அவர் லட்சக்கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லது கோடிக்கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிலையான ஒரு தர்மம். நாம் மஸ்ஜிதுடைய அந்த டாய்லெட் விஷயமாக நாம் உதவி செஞ்சா, இதே மஸ்ஜிதில் கபர்களை அடக்கம் செஞ்ச பின்னால கண்ணியமானவர்கள் அதனுடைய பிரதிபலிப்ப கபர்ல நாம் கண்டுகொள்வோம். அதுக்குரிய நன்மையை நம் ஆகிரத்தில் அடைந்து கொள்வோம். கண்ணியமானவர்கள், அதனால நிலையான ஒரு தர்மத்தை செய்தால் அந்த தர்மத்துடைய வாயில் மூடப்படாது. இவர் கபரில் இருந்தாலும் யாரெல்லாம் அனுபவிப்பார்களோ, யாரெல்லாம் அதை பயன்படுத்துவார்களோ அத்தனை பேருடைய நன்மை இவருக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக சொன்னார்கள், பயனுள்ள கல்வி, மார்க்க கல்வி, சரியாவுடைய கல்வி, அல்லாஹ் ரசூலை விளங்கக்கூடிய கல்வி. யாரு? ஒருவருக்கு சாதாரண ஒரு சூரா ஃபாத்தியாவை கற்றுக் கொடுத்து விட்டு வஃபாத்தாகிறார் என்றிருந்தால், அவர் அதை தொழில ஓத, ஏனே நேரத்தில் ஓத, அவர் யாருக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுப்பாரோ, வாழையடி வாழையா யாரெல்லாம் அமல் செய்வார்களோ அத்துணை நன்மைகளும் இவருடைய கபருக்கு போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சொன்னாங்க, வலதின் சாலிஹின் யதுஊலஹு, அவருக்கு அந்த மையத்துக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சாலியான பிள்ளையை உருவாக்கிவிட்டு வஃபாத்தாகிவிட்டால், என்னுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சி உள்ள, நல்ல ஒழுக்கம் உள்ள, மார்க்கத்தை கொடுத்து, மார்க்கத்துடைய கல்வியை கொடுத்து, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்து விட்டு நாம் வஃபாத்தாக வேண்டும். இதுதான் சாதனை. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு சாலிகான பிள்ளையை உருவாக்கிட்டு வஃபாத்தாயினா அவர் கபரில் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய பிரதிபலிப்பு அனுபவிப்பார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலியான பிள்ளை யார் விட்டு செல்றாரோ அவரை தொழ, குர்ஆனோத, அவர் ஒரு மதரசா போய் சேர்ந்து ஹாஃபிஸானால் அல்லது ஒரு ஆலிமாகிறாரு, அவரை கொண்டு சமூகத்தில் எத்தனையோ பேர் பயம் பெறுகிறார்கள் என்றிருந்தால் அத்துணை நன்மையும் இவருடைய கபருக்கு வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் சதக்காவுடைய விடயத்தில் ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய ஏற்பாடை நாம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் உலமாக்கள் கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க, தஃபுல் பலா, இந்த சதக்கா கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? பிரயோஜனங்கள் என்ன தெரியுமா? ஒன்று சோதனை அகற்றப்படும். இரண்டாவது தௌசீஉல் மால் வல் பரக்கா, சொத்துல பரக்கத்தில் செழிப்பும் உண்டாகும். மூணாவது சொன்னாங்க முத்தஹிரத்துன் பில் மா, பணத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகும் எங்களுடைய தர்மம், அதில் ஹராம் கலக்காது. அடுத்ததா சொன்ன இன்ஷிராஹு சுதூர் வராஹத்துல் கல்ப், உள்ளத்தில் மன நிம்மதி ஏற்படும். அடுத்தது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்ய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துவான். குர்ஆனை ஓத உள்ளத்தில் இடம் கொடுக்கும்.
மஸ்ஜிதுக்கு வந்து தொலை உள்ளம் இடம் கொடுக்கும், நல்ல விஷயங்கள் செய்ய உள்ளம் இடம் கொடுக்கும். அல்லாஹ் தீனுக்கான அவருடைய கல்வை, அவருடைய நெஞ்சத்தை விரைவுபடுத்தி விடுவார். அடுத்ததா கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார். அடுத்ததா நோய்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்பதாக உலமாக்கள் கிதாபில் இந்த தர்மத்துக்குரிய பயன்களை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, புற முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, யாழ்லாவுடைய பாதையில் நல்ல வழியில் செலவழிக்கக்கூடிய எல்லாத்தையும் வருவாயாக. இந்த மஸ்ஜிதுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறையா